Yeah. Team at 17. Damn. Be my butt. Be my butt. Someone said they owed you some money. Be my butt. Hey, check this out though. I gave you 10 a week ago. You told me that you got me when your check came home. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை வரவேற்கிறோம். ரெண்டு பேரும் நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் கிச்சன் ஏமாவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. ஒரு 3 நாளாக அவங்க வீடியோவில் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். நான் மட்டும் போகல, ஆண்டியும் சேர்த்து கூப்பிட்டு போகிறோம். ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம். போயிட்டு வந்து திரும்ப ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ணுறோம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஹேமாமாக்கு அப்பாக்கெல்லாம் சீக்கிரமாக உடம்பெல்லாம் சரியாகணுன்ட்டு. என்ன சொல்ல சொல்லு. ஹாய் பாய் பாய். Baby left and I get to take you so baby left it's a little baby show take you so baby left and I get to take you so baby left it's a little baby show take you so baby left and I get to take you so baby left it's a little baby show take you so baby left and I get to take you so baby left it's a little baby show நானும் வாங்கிட்டேன். இது இந்த பேக் கூட பண்ணல, நம்ம அப்படியே வச்சிருக்கோம். நான் இதில் தான் குடிப்பேன். புது வீட்டுக்கு போயிட்டல 2 நாள் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் ஃபோன் போட்டு தரேன் பார்த்தீங்களா. புது வீட்டில் இதுதான் மார்னிங் நாங்கள் காஃபி குடிப்போம், ரொட்டியில் போடுறோம். கையை விட்டு போகாது. வாங்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேம்மா இவர்கிட்ட. இங்கே பாருப்பா கிங் போட்டிருக்கு. ஆமாம், இதில் இந்த சூடா ஊற்றுனா நல்லா டார்க்காக தெரியும்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், நாங்கள் என்ன ட்ரை பண்ணலை. பிள்ளைங்க டார்க்காக தெரியுமா? ஆமாம், அதான் பிள்ளைங்க பார்க்கலாமா நாங்கள். நான் உங்களுக்கு ஒரு டப்பு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா? அம்மா சொன்னேன், அம்மா நான் இருந்தாலும் வரவே மாட்டேமா சொன்னேன். அப்போ விசிகா கொடுத்த போமா மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, நாங்கள் பால் கொடுத்தா. ஹாய். இப்போ வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்குன்ட்டு நிறைய பர்சனல் இருக்கும், அதெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன்ட்டு. அதாவது நம்ம வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா, அது அக்கா வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் தான். ஆனால் நான் அதை வந்து வீடியோ போடுறதுக்கு விரும்பவே மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும்போது அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு அந்த டைமில் எனக்கு அந்த மைண்ட் வராது. ஆனால் சரி, இந்த வாட்டி நாங்கள் அம்மாவை வந்து அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுனால நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தோம். போனோடனே ஏற்கனவே சாம், அதுக்கு அடுத்தது அம்மா அப்பா பிருந்தா எல்லாருமே சேர்ந்துட்டாலே என்னை புகழ்ந்து பேசி தள்ளிடுவாங்க. ஏன்னா ஒரு வேலையை செய்ய மாட்டா, சாப்பிட மாட்டா அப்படின்னு திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபோன் பண்ணாலே இது சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியா, பயிர் வேக வச்சு சாப்பிட்டு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஹேர் கட் வீடியோ பார்த்துட்டு அப்போவுமே உடனே ஃபோன் அடித்தாங்க. அப்போல்லாம் அம்மாவுக்கு ஜுரம் வந்துருக்கு. நாங்கள் அதுவே எங்களுக்கு தெரியல. நான் இப்போ வந்து யார் வீடியோமே பார்க்காம இருக்கிறதுனால, ஏன்னா இங்கேயே பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால நான் பார்க்கவே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அம்மா எனக்கு கால் பண்ணும்போதே அம்மாவுக்கு வந்து ஃபீவர் இருந்திருக்குன்ட்டு. என்னங்க அந்த டைஃபாய்டு இருக்கும்போது அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. போனோடனே சொல்லிட்டாங்க, நீ 1 மாதம் இங்கே விட்டுட்டு போயிடு, நான் பார்த்து அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. ஐயோ நானா அம்மா வந்து கேட்டு ஷியாம் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ கேட்கவே மாட்டேங்கிற, எது சொன்னாலும் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிற சொல்லிட்டு அவங்க நிறைய பொருளாக வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு முந்திரி பாதாம் அதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லணும், டெய்லி 5 சாப்பிடணுன்னு இருக்காங்க.
எல்லாத்துலேயும் கலந்து ஒரு கலவையாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. பிருந்தாக்கு அம்மா எப்பவுமே ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. பிருந்தா சாப்பிடும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் போனாலும் அப்படி தான் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. நீ வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லணும், டெய்லியும் சாப்பிட்றாளா இல்லையான்னு பாருங்கள் சாம் அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்க. என்னென்ன எனக்கு நம்மளுக்கு கிஃப்ட் வந்துச்சு நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் அம்மாட்ட, அம்மா இதை கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன், நீங்கள் எனக்கு திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இது வந்து என்னதுங்க, பிஸ்தா தானே. இது ஒன்று வாங்கியிருக்காங்க அம்மா. அவங்களுக்கே உடம்பு சரியில்லை. அப்பா எல்லாரும் சேர்ந்து செம்மையாக திட்டுறாங்க, உடம்ப பார்க்குறியா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது இது முந்திரி. இதில் வந்து கொஞ்சம் முந்திரி வந்து சாப்பிட்டாச்சு. இதுலேயும் நான் கொஞ்சம் சாப்பிட்டோம். என்னங்க நிறையாவே சாப்பிட்டேன் இதில். அதுக்கு அடுத்தது முந்திரியும் கொஞ்சம் சாப்பிட்டோம். அம்மா என்னென்ன கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதை நான் நினச்சிட்டு இருந்தேன், உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது பாதாமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்ணுமா? அதை வந்து வீடியோவில் வேற பார்ப்பேன்ட்டு இருக்காங்க. சாப்பிட்லன்னா அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இது வந்து இது பேர் எனக்கு தெரியல, வால்நட்டா? வால்நட் தான். அதுவும் ஒரு பாக்கெட். அம்மா எவ்வளோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது அதை நான் சொன்னேன். சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, ஏற்கனவே ஒன்று வாங்கி 6 மாதத்துக்கு மேலே கிடக்குமா, சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவர் கம்ப்ளைண்ட் பண்ண, எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண. அதான் உன் அருமை பெருமை பேசுறதுக்கு நானே கூட்டிகிட்டு போய், அதுவும் எங்கள் அம்மா கூப்பிட்டு போனால் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அம்மா. சாம்பார் மிளகாய் பொடி நம்ம ஊர் ஷாப்பிங்லேருந்து எனக்கு ஒரு பாக்கெட்டு. இதோடைய லிங்க் வந்து நான் என்ன பண்ணேன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம ஊர் இது அம்மா வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழம்பு மிளகாத்தூள். அதுக்கு அடுத்தது ஸ்நாக்ஸ் விட்டாச்சு இல்லைங்க அம்மா, ஸ்நாக்ஸ் தெரியல, வீடியோ பார்த்து கட் பண்ணு. அதாவது நம்ம ஊர் அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்குங்க மசாலாலாம். இது சாம்பார் இது எப்படி இருக்குன்ட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கேயும் நான் சொல்லுவேன் வீடியோவில் கண்டிப்பாக அம்மாவோடைய சாம்பார் பொடி எப்படி இருக்குன்ட்டு. அதுலேருந்து சாம்பார் பொடியும் எனக்கு தந்தமிச்சாங்க அம்மா. ஏமாஸ் கிச்சன் நம்ம ஊர் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் வீட்டு சமையல் ருசிக்கவும் மணக்கவும் ஏமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங் ஹாலில் ஷாப்பிங் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது மெயினாக ஒரு கிஃப்ட்டுனால க்ளோரிக்கு ரொம்ப ஜாலி தான். இது வந்து எங்களுக்கு வெட்டிங் டே போச்சு பார்த்தீங்களாங்க, அப்போமே அம்மா வாங்கி வச்சது. அதுக்கு அப்புறமா இந்த கொரோனா டைமால் நம்மளால் போய் மீட் பண்ணவே முடியல. ரொம்ப நானும் வீடெல்லாம் மாறிக்கிட்டு அப்படி இப்படின்னு பிரச்சனை இருந்ததுனால அம்மாவால் வந்து கொடுக்க நாங்களும் போயிடல. நாங்கள் போயிருந்தோம், அம்மா எங்கள் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. நான் போனேன், ஆனால் இடையில அப்போ அம்மா இல்லை, அப்பாவை மட்டும்தான் நாங்கள் மீட் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ இடையில போகும்போது சரி 2வது வாட்டி இப்போ போகும்போது அம்மா எங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. வெட்டிங் டேக்காக எனக்கும் ஷாம்புக்கும் கொடுத்தாங்க. அவங்க சூஸ் பண்ணி செம்ம சூப்பராக வாங்கியிருக்காங்க. இதில் என்னென்னா நம்ம அந்த சுடு தண்ணி ஊற்றின பாருங்க, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி கப்பு இது. இதில் கிங்குன்னு போட்டிருக்கோம், கிங் ஆஃப் வேர்ல்டு அப்படி போட்டிருக்கோம். குயின் கிங் ஆஃப் த வேர்ல்டு சாம்க்கு ஒன்று. இது எனக்கு நான் சொன்னேன் அம்மாட, நான் இந்த புது வீட்டுக்கு போயிட்டல, நாங்கள் போய் காஃபி குடிக்கும்போது ரொட்டினில் போடுற பாருங்கம்மா அப்படின்ட்டு இருக்கேன். இது எனக்கு என்னதான் பளிச்சுன்னு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. இந்த காஃபி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு தெரியும், நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த வீடியோலாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக அம்மா எங்களுக்கு பண்ண கிஃப்ட். செம்ம சூப்பராக இருக்குது. இது எனக்கு யூஸ் பண்ணவா இல்லை அப்படியே வச்சிருவாட்டு ஒரே குழப்பமாயிட்டேன். யூஸ் பண்ணணும் தினமும், எந்த பொருளும் யூஸ் பண்ணாதான் அதுக்கு மதிப்பு. அதனால ஆனால் நான் சொன்னேன் காஃபியெல்லாம் இதில் தான் குடிப்பேன், நீங்கள் பாருங்கள் ரொட்டீனில் நாங்கள் 2 பேரும் காட்டுறோம் அப்படின்ட்டு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சுமா கிஃப்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கப்பு எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கப்பு வந்து ஃபஸ்ட்டு பிளாக் வந்து நம்ம கையில் இதுதான் இல்லை. ஆமாம், ஃபஸ்ட்டு பிளாக் ஃபுல் பிளாக். நம்மளுக்கு நம்ம கப்புன்னு எதுவும் பர்சனலாக வாங்கினதில்ல, டெக்கரேஷனுக்கோ ஒரு வாட்டி அந்த 10 ரூபா கப்பு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு நான் அந்த வீடியோ போடுறதுக்காக அதை வாங்கினேன் தவிர நம்ம தினமும் யூஸ் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேமாக யூஸ் பண்ணணும் வாங்கினதே இல்லை. யூஸ் பண்ணணும் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிப்பேன். சாருக்கு டீலில் விட்டுருவோம். அம்மா 2 பேருக்கும் சேர்த்து கிஃப்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ராஜா ராணிகள் நாங்கள் அப்படின்ட்டு அம்மா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூமா. உடச்சிடாதம்மா.
அவ்வளோதான். இதை பாருங்க, இதை பார்த்துட்டு எல்லாருமே நீங்களும் சப்ஸ்கிரைபர் வியூஸ் கண்டிப்பாக கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏமா அதை எதுவும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பர்சனலாகவே போனாலே வெளில போனாலே நிறைய பேர் நீ சாப்பிடுவே சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றேன் அம்மா, நான் சாப்பிட்றேன். ஏமாம்மா கண்டிப்பாக பார்ப்பாங்க நான் சாப்பிட்றேன். அதாவது நான் பர்சனலாக வெளில போனாலே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னன்னா ஹேமாமா எப்படி இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன தெரிஞ்ச சர்க்கிள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹேமாமா கிட்ட வந்து நம்ம எவ்வளோ புகழாரம் வாங்குறோம்ன்ட்டு. அவங்கக்கிட்ட ஈஸியாகவே மாட்டி விட்டு அங்கேருந்து நான் திட்டு வாங்குறது நிறைய நடக்கும். அதுவும் சாம் சொல்லவே தேவையில்ல, நல்லா திட்டு வாங்குவேன். இதுக்கு அடுத்தது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து கூட்டு போனேன் அம்மாவை. இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல். 3 பேருமே என்னென்னா ஒரு பைக்லேயே தான் போனோம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியாயிடுச்சு போயிட்டு வந்து. ஏன்னா அவங்களுக்கு நியூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்கனால அம்மாவால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்போமே எடுத்தது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதனால் அவங்களுக்கு முதுவலி பயங்கரமாக வந்துச்சு. இவ்வளோ தூரம் போயிட்டு வரும்போது தான் அதனால சாம் வந்து எடுத்தாங்க. அங்கங்கே நின்று தான் போனோம். ஏன்னா நம்ம வந்து 2 வீலர் தான் வச்சுருக்கோம். கஷ்டப்பட்டு போயிட்டு வரதுனால கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறமா மெயினாக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஹேமாமாவுடைய அதாவது அப்பாவுக்கும் கால் வந்து சீக்கிரமாக சரியாகணும். அதுக்கு அடுத்தது அம்மாவுக்கும் நல்லா பூர்ண சுகம் கிடைக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ பிருந்தா தான் ஃபுல்லாகவே வீடியோவில் வந்துட்டுருக்கா. கண்டிப்பாக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக குணம் ஆகிட்டு வரணும். அது மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லேயும் நிறைய பேர் உடம்பு சரியாமல் அப்புறமா நிறைய பேருக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். இங்கேயும் பாருங்கள், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஃபேமிலிக்காக என்னுடைய போர்டிலேருந்து நான் அதை அழிக்காமல் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்துக்கோங்களேன். சரி போதும். இப்போ அந்த புது வீட்டில் இந்த செட்டப்பெல்லாம் அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருந்து குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கே வந்துடும். பேக்கெட் எல்லாம் பக்காவாக இருக்குது. இதை ரொட்டீனில் வந்து நான் போடுறேன் சாம்பார் எப்படி இருக்குன்ட்டு. பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே கரம்